இந்த அசுத்த ஆவிகளின் மூலமாக சரீரத்தில் வியாதிகளை என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தா யோபுவை நாம் பார்க்கிறோம், அவருக்கு வியாதிகளை கொண்டு வந்தது வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு என்ன செய்யப்படுகிறது? ஒரு முள் கொடுக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் தெரியுமா? சாத்தானுடைய தூதனாக இருக்கிறான் என்று பவுல் சொல்லி இருந்தாலும் 2 பேருடைய வாழ்க்கையிலும் சில வியாதிகளை, சில வலிகளை, சரீர உபாதைகளை சாத்தான் என்ன தெரியுமா செய்தான்? கொண்டு வந்தான். ஆனால் இவர்கள் இருவரும் யார் தெரியுமா? தேவ மனிதர்கள். இவங்க சாத்தான சபிக்கல, மாறாக கர்த்தரிடத்தில் என்ன தெரியுமா செய்தாங்க? ஜெபம் பண்ணாங்க, வேண்டினார்கள். இவங்க சாத்தான கட்டவும் செய்யல, சாத்தான சபிக்கவும் செய்யல. எனக்கு இந்த வியாதியை கொண்டு வந்த சாத்தானே நீ நரகத்திற்கு போவாயாக இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லல. எனக்கு இந்த முல்லை கொடுத்த சாத்தான இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறேன், உன்னை நரகத்தில் தள்ளுகிறேன்னு சொல்லி பவுல் என்ன செய்யல? சொல்லல. அவங்க தேவனிடத்தில் என்ன தெரியுமா செய்தாங்க? வேண்டிக் கொண்டார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம்.